ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். இன்னங்க பேசும்போது இப்படி சொங்கி போயிருக்கீங்க அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வாரம் இன்னைக்கு வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு 2 வயல்கார்டென்ட் வர போகிறாங்க, கப்புள்ஸ் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த ப்ரொமோவில் அவங்க தான் வர போகிறாங்கன்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் 3 நாமத்தை போட்டு விட்டு காலையில் போட்டதையே திரும்ப போடுற மாதிரி இருக்குது. காலையில் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ப்ரொமோ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி கொடுக்குறத போட்டிருக்காங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? உங்கள் ப்ரொமோக்காக வெயிட் பண்ண எங்களுக்கு இப்படி பண்ணலாமா, நியாயமா அப்படின்ற மாதிரி காண்டாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. பைசன் மூவியில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், துணை நடிகர், சக நடிகர்கள் அந்த மாதிரி வராங்க. உள்ளே வந்தோடனே நம்ம விஜய் பார்வதி அழகாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா, எந்த விஷயம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்போது, ஏன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு திரைப்படமாக இருக்குது, கபடியை சார்ந்தது போல இருக்குது. அப்போ துருவ் என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டம்னு சொல்ல முடியாது, இந்த கபடின்றது ஒரு வைலண்ட் கேம், அது வந்துட்டு கற்றுக்கிட்டு இது பண்ணுறது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்புறம் மாதிரி சொல்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறமா துஷாரே வந்துட்டு இருக்குது. ஏன்னா நேரத்துலேருந்து துஷார் தான் எல்லார் வாயிலும் விழுந்துட்டுருக்காப்புல. நம்ம எஃப்ஜே அந்த வாயில் வந்து ஒரு மியூசிக் போடுவார் பார்த்திங்க, பீட் பாக்ஸா, அந்த மியூசிக் போட வினோத் பக்கத்தில் தட்டை வச்சு இன்னொருத்தர் கூட வந்து ஒரு சாங் பாடுறாங்க. அப்படியே வந்துட்டு இந்த ப்ரொமோ முடியுது. ஸோ இன்றைக்கி இவங்க வரப்போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இவங்களை தவிர்த்து வயல்கார்டு என்ட்ரி யார் வர போகிறாங்க தயவு செஞ்சு சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, பிரஜன் அண்ட் சாண்ட்ராவா அவங்க. பிரஜன் பயங்கரமான ஆளாச்சு, அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுவும் இப்போ இருக்கிறத விட அவரோட சின்ன பருவத்தில் நம்ம சன் மியூசிக் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவங்களும் லவ் மேரேஜ் தான். ஸோ பயங்கரமான கப்புள்ஸ் தான். சப்போஸ் அந்த கப்புள்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும்ன்றத மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களோட மனைவியும் பயங்கரமான டெரரான ஆள் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த வயல்கார்டு என்ட்ரிக்காக காத்துட்ருக்கீங்க, இந்த ப்ரொமோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாரும் தீபாவளி எப்படி சேஃபாக கொண்டாடுறீங்களா இல்லையா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.